மத்திய அரசினுடைய கைப்பாவையாக விளங்குகிற யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு 2025 புதிய வரைவு நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது. மாநில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உயர்கல்வியை சர்வாதிகார போக்கோடு மதிக்கக்கூடிய முயற்சிதான் இந்த புதிய வரைவு நெறிமுறை கொள்கை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இதை எதிர்க்கிறது. இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் இதை எதிர்ப்புறும் என்ற பொருள் அல்ல. இதுவரை தமிழகத்தினுடைய கல்வி நிலை 10ஆம் வகுப்பு, +2 2 ஆண்டு, பட்டப்படிப்பு 3 ஆண்டு, முதுகலை 2 ஆண்டு, எம்பில் PhD என்ற நிலையில் கல்வியின் கொள்கை இருந்து வருகிறது. புதிய வரைவு கொள்கை என்ன கூறுகிறது என்று சொன்னால், யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், அதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தால் போதும் என்று கல்வியினுடைய கட்டமைப்பை சிதைக்கிறது. பொது பாடப்பிரிவு படித்தவர்கள் அறிவியல் பாடம் படிக்கலாமாம், அறிவியல் பாடப்பிரிவு படித்தவர்கள் பொது பாடப்பிரிவு படிக்கலாமாம். எப்பேற்பட்ட கொடுமை! டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்தார். அதனுடைய பயன் பொறியியல் கல்லூரி படிப்புகளில் 38% மட்டுமே கிராமப்புற மாணவர்கள் படித்தார்கள் என்பதை மாற்றி 75% கிராமப்புற மாணவர்கள் பொறியாளராக வருவதற்கு அடிப்படை காரணம் இந்த நுழைவுத் தேர்வு ரத்து தான். ஆனால் இப்போது BA படிக்க வேண்டுமையானால் அகில இந்திய அளவில் பொது தேர்வாம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை உண்டு. அந்த மண்ணின் சார்ந்து, அந்த மாநில மக்களுடைய உரிமையை சார்ந்து அமைக்கப்படுவது. பொதுவாக மாநில அரசுதான் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிறது. பல்கலைக்கழகம் வேண்டுமென முடிவெடுப்பது மாநில அரசு, இடம் தருவது மாநில அரசு, கட்டடங்கள் கட்டுவது மாநில அரசு, அதற்கு நிதியை ஒதுக்குவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கையை நெறிப்படுத்துவது மாநில அரசு, பேராசிரியர் நியமிப்பது மாநில அரசு, அதற்கு ஊதியம் தருவது மாநில அரசு, அவர்கள் ஓய்வு பெற்ற பின் ஓய்வூதியம் தருவதும் மாநில அரசு. இவர்களுடைய பிரதிநிதித்துவம் துணைவேந்தர் நியமனத்தில் இல்லையா? ஆளுநர் ஒருவரை நியமிப்பாரா? UGC ஒருவரை நியமிக்குமா? நாங்கள் கேட்பதெல்லாம் ஆளுநரே ஒரு நியமனத்துக்கு அது இன்னொரு நியமனத்தை நியமிக்கக்கூடிய அதிகாரம். எனவே மக்களாட்சியினுடைய தத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற ஒரு புதிய நெறிமுறை கொள்கையை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவரை துணைவேந்தராக வர வேண்டுமையானால் அவர் கல்வியாளராக தான் இருக்க வேண்டும். புதிய வரைவு கொள்கை என்ன சொல்றது தெரியுமா? யாரு வேண்டாமலும் துணைவேந்தராக வரலாம், அரசு பதவியில் இருக்கலாம், அது பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கலாம் என சொல்லுவதெல்லாம் சரத்தன்மை வாய்ந்த தமிழக அரசுடைய கல்விக் கொள்கை தடுத்து நிறுத்துவது முட்டுக்கட்டை போடுவதற்கு சமம். இதற்கு ஆளுநர் மிக பெரிய அளவில் ஒத்துழைக்கிறார். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி நியமனம் செய்வதற்கு 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை மாநில அரசு அமைத்தது. அதை ரத்து செய்கிறார். மாநில அரசு மக்களாட்சி தத்துவப்படியை உருவாக்கி தந்ததை ஏற்றுக்கொள்வதுதான் கவர்னருடைய வேலையை தவிர மறுதளிப்பது அல்ல. எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே முன்னேற்ற பாதையில் செல்லுகிற தமிழக அரசின் கல்வியை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற பாசிச பாஜக அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிற UGC செய்திருக்கிற அனைத்து செயல்பாடுகளையும் கண்டித்துதான் கடந்த 4 தினங்களாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கு தன்னெழுச்சியோடு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் முன்னிலையில் இருந்து அங்கங்கு அந்த இமெயில் நெட் சென்டர்களில் அமர்ந்து இதை திரும்ப பெறு, பறிக்காதே, மாணவர் உரிமை பறிக்காதே, பல்கலைக்கழக உரிமை பறிக்காதே என்று அந்த வாசகங்கள் உள்ளடங்கியதை அந்த ரெகுலேஷன் கமிட்டிக்கு இமெயில் மூலம், மின்னஞ்சல் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். 2 தினங்களாக பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, தஞ்சாவூர், பேராவூரணி போன்ற பகுதிகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய மயிலாடுதுறையில் நம்முடைய பகுதியாக இருக்கக்கூடிய காலாஸ்திரியாபுரத்தில் ஒரு 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் தன்னெழுச்சியோடு அந்த பணிகளை செய்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் இந்த எதிர்ப்பு தொடரும். 1965 இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் கிளர்த்தெழுந்து எப்படி முடியை காத்தார்களோ அதேபோல் இன்றைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியோடு கிளர்த்தெழுந்து பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய, உயர்கல்வியை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கோரிக்கை நிறைவேறும் வரை முதலமைச்சருடைய கருத்துப்படி இந்த போராட்டம் தொடரும். மின்னஞ்சல் போராட்டம் அனுப்பி கொண்டே இருக்கும்.